எப்படிங்க சார்? சரிங்க சார். டிஎம்க்குதுங்க சார். ஆமாங்க சார். எந்த கட்சியிலுமே சப்போர்ட்டால இல்லைங்க சார். நாங்க தனியா தாங்க சார் நிக்கிறோம் சார். சாதி ஆதிக்கங்க தாங்க சார். சாதிங்க சார். அவங்க எல்லாம் கவுண்டர் விடுங்க சார். நாங்க வந்து சாதி அவங்க வந்து சாதி தாங்க சார். இல்லைங்க சார், எங்களுக்கு வந்து கட்சி எல்லாம் பயன்படுத்திக்கலைங்க சார். ஜாதி எங்க எதுக்குலயுமே போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாதி தாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாதி தாங்க சார். கட்சி எல்லாம் பயன்படுத்தி எலச்சிபாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வந்தா நாங்க எலச்சிபாளையம் ஸ்டேஷன்ல இல்லைங்க சார். எந்த இடத்துல போய் நின்னாலும் ஜாதி தான். நேர்ல கொடுத்துருக்கோம். நேர்ல 13/6 நேரடியா கொடுத்துருக்கேன். இது எத்தனை போஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் முதலமைச்சருக்கு? 5 அனுப்பிச்சிருக்குங்க. இங்கிருந்து அவர் வந்து விசாரிக்க சொல்லி அங்க வந்த உடனே பேசி தீர்த்து கொள்ளப்படும். இல்லைன்னா விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனா நாங்க ஒத்துழைக்கிறோம். போன்ல விசாரிப்பாங்க. நேரடியா நாங்க அது மீறி ரொம்ப இது மாதிரி போராட்டங்கள் நிறைய போராட்டங்கள் பண்ணி நேரில் வந்தாலும் அவ்வளோதான், இல்லைன்னு சொல்றான் அப்படின்ட்டு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தேவைதான் என்ன, அதையாவது சொன்னா அவங்க என்னிருந்து என்ன தேவை அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சித்திரவதை பண்ணி வாழ்க்கையில் அப்படியே நரகத்துக்கே கொண்டு போய் விட்டுட்டாங்க. என்ன பிரச்சனை அவங்களுக்கு? உயிர் இருக்குது, அதையும் கொள்ளுவாங்க. உயிர் மட்டும்தான் இருக்குது. என் உயிர் இருக்குதுங்க சார். அது எந்நேரம் மறுபடியும் இப்போ திருச்சம் நாமக்கல் போயிட்டு மறுபடியும் அந்த உயிர் இங்கே வருமா வராதுன்னு எனக்கே தெரியாது. இல்லைங்க சார், புரியலைங்க எனக்கு. எங்களுடைய மன வேதனை, நான் செத்து போயிட்டா காரணம் 3 பேர். எங்க உயிர் போகும் சார், கண்டிப்பா உயிர் போகும். என் குடும்பத்தையாவது விட்டுற சொல்லுங்க, நான் என்ன கொண்டு சொல்லுங்க, என் குடும்பத்தை காப்பாத்துங்க. அதிகாரிங்க இல்ல, அரசியல்வாதிங்க இல்ல, எங்ககிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்குங்க சார், பதவி இருக்கு. 10 வருஷம் பஞ்சாயத்து தலைவர், இப்ப கவுன்சிலர் எல்லாம் டிஎம்கேல தான் இருக்கிறோம். என் உயிரே டிஎம்கேல வாழ்ந்துட்டேன். சாகும்போது அவங்களே தான் எல்லாமே என்ன கொல்றாங்க, அவங்களே தான் கொல்றாங்க. இது வந்து அழுத்த திருத்தமா பதிவு பண்ணிக்காங்க சார். என் சாவு காரணம் எங்க கட்சிக்காரரும் போலீஸும் தீபிகா சுரேஷ், அவ்வளவுதாங்க சார். முதல்வர்கிட்ட நடவடிக்கை எடுங்க. என் முகத்துல முதல்வர் எடுக்க மாட்டாருங்க சார் நடவடிக்கை. இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. இப்ப முதல்வர் கோரிக்கை, என் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்க சார். முதல்வருக்கு முதல் கோரிக்கை, என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சது. என்ன மாதிரி 2700 லாரியில 2150 லாரி இது மாதிரி அந்தந்த பண்ணையத்தில் இருக்கிற அந்தந்த கவுண்டருக்கு வந்து அவன் கையெழுத்து போட்டு எல்லாம் எஸ்சி பேர்ல இருக்குது. ஆனா நடத்துறது பூரா கவுண்டர் சமுதாயம், ஆதிக்க சமுதாயம். என்ன மாதிரி நிறைய பேர் செத்து இருக்காங்க. அவள்தான் வண்டியில் விட்டு, அவர் தான் தலைவர், அந்த பினாமி அவர் தான் தலைவருங்க சார். அதை தெரிவிக்கிறதுக்காக தான் இங்க வந்த. அவர்தான் சார் தலைவர் தான், இவர்தான் தலைவர். இல்லைங்க சார், அந்த இல்லைங்க சார், அந்த அவர் தலைவருங்க சார். இத்தனை லாரியிலையும் எங்க அந்த கிராம பகுதி இதனால அந்தந்த காட்டுல எங்க தாத்தா அந்த காட்டுல பண்ணையத்தில் இருந்தாரு. அப்புறம் நான் டிரைவரா இருந்தேன். கவுண்டர் சமுதாயங்கிறதுனால அந்த மரியாதை நிறுத்தமா இன்னுமே அவங்க கிட்ட பண்ணை அடிமையா தான் இருக்கிறோம். நான் முதலமைச்சர் கேட்கறது ஒரே என்ன கேட்கறேன்னா, இந்த முருகேசன் போனா போகட்டுங்க. ஆமா சார், வாழ்க்கையில் படிப்படியாக டிரைவர் ஆனோம். எங்கள் தாத்தா பாட்டி பண்ணையில் வேலை செஞ்சாங்க, நான் டிரைவர் ஆனேன், தனியாக தொழில் செஞ்சேன், வாழ்க்கையில் முன்னேறிட்டோம். நாங்கள் தனியாக வேலை செஞ்சால் முன்னேறக்கூடாது. லாரி வந்து வாங்கி கொடுக்கலைங்க, அவங்க எங்க பேர்ல வாங்கிட்டாங்க.
வாங்கிட்டாங்க கடனை. இல்லைங்க சார், 5 வருஷம் டெண்டர் முடிஞ்சது. அடுத்த ரீடெண்டர் கையெழுத்து போட ரீடெண்டர் கூப்பிடுறாங்க. வருமான வரி 10 லட்ச ரூபா கட்டணும். அந்த 3 லாரி மேலே 60 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சிருக்கான். ரீடெண்டர் கையெழுத்து போடலைன்னா இந்த கடனெல்லாம் நீ கட்டு. இதே மாதிரி எங்கள் சமுதாயமும் தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்களும் இதே சித்திரவதையை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தனி விசாரணை அமைச்சு அமைச்சு என்ன காப்பாத்தல்னா போகுது மக்களை. அந்த நாமக்கல் மாவட்டத்தில் ராரி தொழில் தான் அதிகம்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் மாவட்டத்தில் ராரி தான் தொழில். இந்த ராரி தொழிலை தவறான முறையாக பயன்படுத்திக்கிட்டு முதலமைச்சருக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இதுக்கு தனி கமிட்டி அமைச்சு யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கிட்ட இருக்கிற லிஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவன் எப்படி கொள்றான், இந்த லாரி எஸ்சி வாங்கினதுனால விபத்தில் சாவடிப்பாங்க. காவல்துறை விபத்துன்னு பதிவு பண்ணி போயிடுவாங்க. அதுக்குண்டான டாக்குமெண்ட் நான் தரேன். யார் யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்க, விபத்து, அவ்வளோதான் கொண்டு. இப்போ நானும் விபத்து இல்லைன்னா மெண்டல் டார்ச்சர் பண்ணி தூக்கு போட்டுக்கிட்டு சாவு செத்து இருக்கான். சங்கரங்கிறவன் இதே சுரேஷ்னால தூக்கு போட்டுக்கிட்டு செத்து இருக்கான். 30 லாரி வாங்கினான். அதில் 4 அறிஞர் சமுதாயம் அவங்க வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நான் வெளியே வந்துட்டேன். என்னால் இது மாதிரி ஆதிக்க சாதிங்க இது மாதிரி இந்த ட்ரெண்டை நீங்களே விசாரிச்சு பாருங்க. இப்போ மொத்த லாரி நான் சொல்கிறேன் 2200 லாரி இருக்கு எஸ்சி பேரில். அதை யார் நிர்வகிக்கிறாங்க? அதே மாதிரி தான் அந்த செக்கில் பாருங்க சார். என்னுடைய பேர் முருகேசன், அவனாசிப்பட்டி அறிஞர். கீழே தீபிகா சுரேஷ். என் மனைவி இல்லை, வாரிசுதார். இப்படி காட்டுறாங்க. ஏய் கையெழுத்து போடலைன்னா போடு அப்படின்னு அதை காட்டிக்கிட்டுங்க எங்களை கொண்டாங்க. என்னுடைய எப்படியோ என்னை முடிச்சிருவாங்க. ஆனால் தயவு செஞ்சு முதலமைச்சர் மற்ற ஊடகத்துறைக்கு மற்ற மக்களையாவது காப்பாற்றுங்க. ஆனால் நான் என்னுடைய உயிர் போன போடு டாக்குமெண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். அவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அவனாசிபட்டி கிராமத்தை சேர்ந்தவங்க. நான் அறிஞர் சமுதாயத்தை சேர்ந்தவன். என்னுடன் எங்கள் டிரைவராக இருந்த ஓனர், அவங்க சொந்தக்காரன், நான் டிரைவராக வேலை செஞ்சேன் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்க பழக்கம் ஏற்பட்டது. அவங்க இந்த டெண்டர் வந்திருக்கு, உங்கள் பேரில் பட்டியலினத்துக்கு தான் அந்த டெண்டரு, உங்கள் பேரில் போட்டு நாங்கள் செய்கிறோன்னு எங்களை கேட்டாங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. அதனால் மறுபடியும் நாம் வேலை செஞ்ச காட்டுக்காரனே வர்றானே அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இதுக்கு ஒத்துக்கிட்டு நான் ஒரே நாள் தான் கையெழுத்து போட்டேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. டெண்டருக்கு மட்டும்தான் கையெழுத்து போட்டேன். ஆனால் அவங்களே லாரி வாங்கினாங்க, 3 வண்டி உன் பேரில் போட்டாங்கன்னு சொன்னாங்க. கையெழுத்து எப்படி ஆச்சு என்னன்னு தெரியல, ஒரே நாள் கையெழுத்து போட்டாங்க. அதனால் இந்த பென்டையரை வச்சுக்கிட்டு கையெழுத்து போட்டாங்க. இந்த பென்டையரை வச்சுக்கிட்டு என் கையெழுத்தை மோசடியாக போட்டு லாரி வாங்கினது எனக்கு தெரியாது. ஆர்டிஓ உடந்த அடுத்தது பேங்கு அக்கௌண்ட் என் பேரில் எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியாது. பேங்க்கு நான் போகல. சுந்தரம் ஃபைனான்ஸு லோனு வாங்கிறதுக்கு நான் போகல. எதுவுமே தெரியாதா 5 வருஷம் ஓடிடுச்சு. அந்த செக் லீப்பில் தீபிகா நம்பர் இருக்கிறனால இந்த பல கோடி என் அக்கௌண்ட்டில் வந்திருக்குது. 7,60,00,000 ரூபா அக்கௌண்ட்டில் என் அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. எனக்கே தெரியல. கடைசியாக இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டியது இப்போ 13 லட்சம் பாக்கி இருக்கும்போது தான் எங்களுக்குள்ளே எனக்கு எதுக்கு 13 லட்சம் வந்தது அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கு பிரச்சனைங்க. அந்த இன்கம் டேக்ஸ் கட்டி கொடுக்க முடியாது. இந்த 5 வருஷம் ரீடெண்டர் போடணும்ல, இந்த ரீடெண்டர் போடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவருக்கு பிரச்சனைங்க. அதனால் என்னை பல முறை அடித்து துன்புறுத்திருக்காங்க. முகத்தில் எல்லாம் எச்சில் துப்பியிருக்காங்க. அதுக்கு தான் பிசிஆர் கேஸாக போட்டேங்க. ஆனால் டிஎஸ்பி அதில் எனக்கு சமாதானம் பண்ணி இந்த பென்டையரும் செக்லீப்பு 150 செக்லீப்பு. ஆனால் இன்னும் எந்தெந்த பேங்கில் எத்தனை செக்லீப் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க. இன்கம் டேக்ஸ் இப்படி தான் தெரியும். இந்த 3 வருஷமாக நடந்த இடமில்லை. முதலமைச்சர், அமைச்சர்,
எங்கெங்கே போய் உட்காந்து போராடுமா, ரோட்டில் உட்காந்தோம், கலெக்டர் ஆஃபீஸில் உட்காந்தோம், ஆர்டிஓ ஆஃபீஸில் உட்காந்தோம், எதுவுமே அவர் பண்ண முடியலைங்க. இந்த சம்மதமாக அந்த ரிக் அசோசியேஷன் தலைவர்னா நாமக்கல் மாவட்டத்தில் இந்த லாரி எல்லாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் போட்டு இவங்க வந்து பலன் அடைஞ்சிக்கிறாங்க. இதனால் மக்கள் நிறைய பாதிச்சிருக்காங்க. யாரும் வெளியே வர முடியல. என்னங்க 3 லாரி இருக்குங்க. நான் பணம் கொடுக்கலைங்க சார். இல்லைங்க சார், பணம் 1 ரூபா கூட எந்த நேரத்துலையும் பணம் 1 ரூபா கூட கொடுக்கல சார். என் சொத்து அடவுல வச்சு தான் லாரி வாங்கினது. டாக்குமெண்ட் அது எனக்கு பணம் தாங்க சார். என் டாக்குமெண்ட்டே எனக்கு பணம் தான். என் டாக்குமெண்ட்டு ஜெராக்ஸ் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. சொத்து ஒரு 5 ஏக்கரா காடு இருக்குங்க சார். அந்த காட்டை ஆமாங்க சார், காட்டை வச்சு நான் அமௌண்ட் கொடுக்கல, என் சொத்தை வச்சு தான் லாரி வாங்கினாங்க. இப்போ என் சொத்து இல்லைங்க சார். நான் அவங்க அது வந்து கடன் இப்போ தான் காட்டுறாங்க. 5 வருஷமாக காட்டலைங்க, இப்போ தான் கடனை காட்டுறாங்க. ஆமாங்க சார். டாக்குமெண்ட்டு 5 ஏக்கரா காடு அவங்களுக்கு தான் ஜப்திக்கு சுந்தரம் ஃபைனான்ஸ் வந்துட்டாங்க. இப்போ ஜப்தி பண்ணுமுன்னாங்க சார். ஜப்தி பண்ணுமுன்னா 30 லட்ச ரூபா சுந்தரம் ஃபைனான்ஸ் கட்டணும். ஆனால் அந்த லாரி வந்து இன்னைக்கு விற்றாலும் 65-70 லட்சத்துக்கு விற்க 3 வண்டியும். சுந்தரம் ஃபைனான்ஸ் கேட்கறது என்னன்னா, அந்த லாரி விற்று எடுத்துக்காங்க, மீதி காசு அவங்ககிட்டே கூட கொடுத்துருங்க, லாரி எடுத்துக்காங்கன்னு தான் நான் என்னுடைய கோரிக்கையாக சுந்தரம் ஃபைனான்ஸ் சொன்னேன். ஆனால் சுந்தரம் ஃபைனான்ஸ் டோட்டலாக 5 ஏக்கரா காட்டையும் ஜப்தி பண்ணணுன்னு அவன் நோட்டீஸ் விடுறான். 5 ஏக்கரா காட்டை ஜப்தி பண்ண வண்டி அவன் இல்லைங்கிறாங்க. சுரேஷ் இல்லைங்கிறார். புக்கு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க சார். என்ன பண்ணினாங்க, எப்படி கடை வந்துச்சு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. கையெழுத்து போட்டேங்க சார். நான் எங்கள் தாத்தா பாட்டி பண்ணையத்தில் இருந்தாங்க. அந்த கவுண்டர் கேட்டாங்கன்னா கையெழுத்து போட்டேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். கையெழுத்து கூட பேங்க்ல போய் போடலைங்க சார். ஆபீஸ்ல அவங்க ஆபீஸ் ரூம்ல உட்காந்து வச்சு தான் கையெழுத்து வாங்கினாங்க. தீபிகா தான் கையெழுத்து. அதான் வண்டி போடலாம், உன் பேர்ல வண்டி போட்டு மானியம் வரும்ல, மானியத்துக்காக வண்டி போட்டு உங்க சொத்து மேல வண்டி போட்டோம்னா, உங்க பேர்ல வண்டி போட்டோம்னா உங்களுக்கு மானியம் வரும்ல, அந்த மானியத்துக்கு போட்டோம்னா நான் உங்களுக்கு வர்றது உங்களுக்கு பாதி சம்பளம் கொடுத்துட்றேன். 3 வண்டி போட்டோம்னா ஒரு வண்டிக்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் வண்டி இவர் பேரில் போட்டதுங்க. வண்டி இவர் மேலே போட்டு 5 வருஷம் ஆகிங்க. 5 வருஷம் போய் இவருக்கு கொரோனா வந்துருச்சு. அந்த 5 வருஷத்துக்கு சம்பளமும் ஒரு வண்டிக்கு 10,000 ரூபா சொன்னது சம்பளமும் கொடுக்கலிங்க, எதுவுமே கொடுக்கலிங்க. இவர் நம்ம கண்டிஷன் ஆகிட்டார் கொரோனா வந்து. அப்போ போய் அங்கே ஹாஸ்பிட்டல்லையே போய் ஒரு செக் லீப்லேயே பூரா கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டார். யாருங்க? சுரேஷ் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாருன்னா தீபிகா வந்துங்க ஒரு 500 ஒரு செக்கு 2 செக்கு லீப்லேயே பூரா கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆபீஸ்ல உட்காந்துங்க இவர்கிட்டயே கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுதான் உண்மையான ரீசன். எங்க கார்டு ஜெராக்ஸ், பத்திர ஜெராக்ஸ் வச்சு அவங்க கிட்ட இருக்குதுங்க. ராரி எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்க சார். லாரி நம்பர் TN 34 AC 2631 KA 01 AJ 3482 KA 01 AJ 3483 அசோக் லைலாண்டு லாரிங்க. கேஸ் சிலிண்டர் ஏற்றுற வண்டி தெரியலைங்க. அவர்கிட்ட தான் சுரேஷ் கிட்ட தான் சார் இருக்குது. அவர் தான் நிறுவனம். இப்போ வண்டி சிவப்பா வெள்ளை பெயிண்டா தெரியாதுங்க சார். எனக்கு தெரியாது வெள்ளை பெயிண்டா சிவப்பு கலரா எது தெரியாதுங்க சார். எனக்கு கையெழுத்து போட்டது தான் தெரியும். சரி இல்லைங்க சார். சரிங்க, இப்போ கடனை எப்படி கட்டுறது? இப்போ என் சொத்து கொடுத்தலைங்க சார். அதுக்கு நான் அத்தாட்டி என் சொத்து
அதான் எங்க சாதி தான். ஆமாங்க. இப்போ இது வந்து அவங்க தானே அனுபவிக்கிறாங்க, நாங்கள் இப்போ என்னுடைய கோரிக்கை முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்ன மாதிரி நிறையா எங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நான் என்னுடைய சாதி ரீதியை என்னை துன்படுத்தி என்னை சித்திரவதை பண்ணி இப்போ கொலவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. நான் தப்பிச்சு இங்கே வந்திருக்கோம். அதனால் நீங்கள் முதலமைச்சர் ஐயா அவர்களே சுரேஷ் தீபிகா மேலே நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. அசோசியேஷன் தலைவர் எலச்சப்பாளையம் கெலாப்பாளையம்னு சொல்லுங்க, வாய் திறந்து அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க சார். கெலாப்பாளையம் சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு ரிக் அசோசியேஷன் தலைவர், அவரது மனைவி தீபிகா கெலாப்பாளையம், இவங்க 2 பேர் தான் எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்கு எங்களை சாதி ரீதியாக துன்படுத்தி எங்கள் கொலவெறி தாக்குறாங்க. அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவங்களை தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.